guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி டு த லைட் ஹவுஸ். ஆத்தர் நேம் வர்ஜினியா வுல்ஃப். இவங்க 25th January 1882 to 28th March 1941 வரை வாழ்ந்த 20th century சார்ந்த ஒரு மாடர்னிஸ்ட் ரைட்டர். இவங்க ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற நரேட்டிவ் டிவைஸை யூஸ் பண்ணி எழுதுறதுல பயனர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னா அதுல ஒரு ப்ராப்பரான பிளாட் சம்மரி இருக்காது, என்ன ஓட்டங்களை பிரதிபலிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த கேரக்டர்ஸோட இன்னர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் பிரதிபலிக்கிற விதமா அமையிறது தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்ஜினியா வுல்ஃபுடைய ஃபர்ஸ்ட் நாவல் த வாயேஜ் அவுட் 1915 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மற்ற ஒர்க் எல்லாம் என்னன்னா டு த லைட் ஹவுஸ், ஒர்லாண்டோ, ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் இதெல்லாம் சொல்லலாம். இவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் ஹில்னஸ் இருந்தது. ஸோ 3 times சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 times காப்பாற்றப்பட்டிருக்காங்க. பட் 3rd time ஒரு ரிவர்ல விழுந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இந்த நாவல் டு த லைட் ஹவுஸ் 5th May 1927 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இதுல டோட்டலா 3 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் த விண்டோ, செகண்ட் பார்ட் டைம் பாசஸ் அண்ட் தேர்ட் பார்ட் த லைட் ஹவுஸ். இப்போ இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். மிஸ்ஸஸ் ராம்சே ரொம்ப கைண்ட் அண்ட் லவபிள் உமன். இவங்களுக்கு மொத்தம் 8 children இருப்பாங்க. எல்லாருக்கும் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு லவபிள் உமன் தான் இவங்க. மிஸ்டர் ராம்சே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் இன்டெலெக்சுவல் பிலாசபர். கொஞ்சம் சிடுசிடுன்னு ஹாஷா இருப்பாரு, ஹாஷா பேசுவாரு. லில்லி பிரிஸ்கோ இவங்க ஒரு யங் பெயிண்டர். இவங்க ஃபைனலா மிஸ்ஸஸ் ராம்சேயோடைய பிக்சரை ரொம்ப அழகா வரைஞ்சு முடிப்பாங்க. ஜேம்ஸ் ராம்சே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சேயோடைய கடைசி பையன். இவனுக்கு தான் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அப்பாவை சுத்தமா பிடிக்காது. சார்ல்ஸ் டான்ஸ்லி மிஸ்டர் ராம்சேயுடைய ஸ்டூடெண்ட். ரொம்ப அரகன்ட் டைப். பெண்களால இது முடியாது அது முடியாதுன்னு ரொம்ப தாழ்த்தி பேசிட்டே இருப்பாரு. கேம் ராம்சே ஜேம்ஸ் உடைய சிஸ்டர். அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சேக்கு 8 பசங்க இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணு இவங்க. ப்ரூன் ராம்சே அண்ட் ஆண்ட்ரூ ராம்சே இவங்க 2 பேருமே அந்த 8 பசங்கள்ல ஒருத்தவங்க தான். இவங்க 2 பேரும் இறந்து போயிடுவாங்க. எப்படி இறந்து போறாங்க அப்படின்றத நம்ம சம்மரியில பார்க்கலாம். மிஸ்ஸஸ் மேக்னாப் இவங்க ஒரு எல்டர்லி உமன். வேர்ல்ட் வார் 1க்கு அப்புறம் ராம்சேயோட வீடு ரொம்ப பழஞ்சு போயிடும். அந்த வீட்டை ரெஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணது இவங்க தான். நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி சம்மரி. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த நாவல்ல 3 பார்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு நரேஷன்ல அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ற மாதிரி இருக்கும். பார்ட் 1 த விண்டோ. இந்த பார்ட் வேர்ல்ட் வார் 1க்கு முன்னாடி ஆரம்பிக்குது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சே அண்ட் அவங்களுடைய 8 பசங்க. இந்த ஃபேமிலி அப்படியே சம்மர் வெக்கேஷனுக்காக ஸ்காட்லாண்டில் இருக்க ஐல் ஆஃப் ஸ்கை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே அவங்கள பார்க்கறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அவங்கள மீட் பண்ண வராங்க. இப்போ அவங்க தங்கி இருக்க இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸ்க்கு போகணும் அப்படின்னு அவங்களுடைய கடைசி பையன், அவன் பேர் ஜேம்ஸ், அவனுக்கு ஒரு 6 years இருக்கும். அவன் அந்த லைட் ஹவுஸ் போகணும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். உடனே மிஸ்ஸஸ் ராம்சே என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு வெதர் நல்லா இருந்ததுன்னா உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அவங்களுடைய அப்பா என்ன சொல்கிறாரு, அவர் தான் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரில். அவர் நாளைக்கு வெதர்லாம் நல்லா இருக்காது, நாளைக்கெலாம் போக முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. ஜேம்ஸ்க்கு அவங்க அப்பா மேலே பயங்கர கோவம் வருது. உடனே அவரு கூட சார்ல்ஸ் டான்ஸ்லியும் சேர்ந்துக்கிறாரு. சார்ல்ஸ் டான்ஸ்லி யாருன்னா மிஸ்டர் ராம்சேயுடைய ஸ்டூடெண்ட். அவரு கூட தான் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு மேல் சாவனிஸ்டான ஒரு பர்சன். இவரும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு ஆமா நாளைக்கு வெதர்லாம் நல்லா இருக்காது, லைட் ஹவுஸ் எல்லாம் பார்க்க முடியாதுன்னு ராம்சேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஜேம்ஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துடுது. மிஸ்ஸஸ் ராம்சே அவனுடைய அம்மா ஜேம்ஸை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ மிஸ்ஸஸ் ராம்சே லில்லி பிரிஸ்கோவை பத்தி நினைக்கிறாங்க. லில்லி பிரிஸ்கோ யாருன்னா அவங்க ஒரு யங் பெயிண்டர், ஸ்பின்ஸ்டரா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மிஸ்ஸஸ் ராம்சேயையும் ஜேம்ஸையும் வச்சு ஒரு பெயிண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு அந்த பெயிண்டிங்க்கு நம்ம எப்படி போஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க மிஸ்ஸஸ் ராம்சே. அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த லில்லி பிரிஸ்கோ ஏன் வில்லியம் பேங்க்ஸை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. வில்லியம் பேங்க்ஸும் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா மிஸ்ஸஸ் ராம்சேக்கு மேட்ச் மேக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இவங்க ஆல்ரெடி பால் ரேடிக்கும் மின்டாக்கும் மேட்ச் மேக்கிங் பண்ணி வச்சிருப்பாங்க அண்ட் அது சக்ஸஸும் ஆயிருக்கும். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் இவங்க ஆல்ரெடி மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல பால் ரேலிக்கும் மின்டாக்கும். இப்போ பால் மின்டாக்கு ப்ரொபோஸ் பண்ணுறாரு. மின்டாவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லில்லி பிரிஸ்கோ இவங்கள பெயிண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்கல்ல, லில்லி அந்த பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மிஸ்டர் ராம்சே புலம்பிகிட்டே இருப்பார். அவர் எப்போவுமே அப்படி தான், எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணவே மாட்டார். எதை பற்றியாவது புலம்பிகிட்டே இருக்கார். அண்ட் அவர் ஒய்ஃப் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பார். எப்படின்னா அவருக்கு அவங்க ஒய்ஃப் கிட்டேருந்து அந்த கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் வேணும். இவர் ஏதாவது புலம்பிகிட்டே இருந்தாருன்னா அவங்க சொல்லுவாங்கல்ல, விடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு.
அப்படின்ட்டு. அந்த மாதிரியான கம்ஃபர்ட்டிங் வேர்ட்ஸ் வந்து இவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. இப்போ மிஸ்ஸஸ் ராம்சே ஈவினிங் டின்னர் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் வராங்க. பட் அந்த பார்ட்டியில் கொஞ்சம் டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். பால் அண்ட் மின்டா இவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க டேட்டிங்காக. இவங்க கூட இந்த மிஸ்ஸஸ் ராம்சேயுடைய 2 பசங்களும் போயிருக்காங்க. ஸோ 4 பேருமே இந்த பார்ட்டிக்கு வரல. அதை நினச்சி இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது. எனிவேஸ் கொஞ்சம் லேட்டாக வந்து பார்ட்டியில் ஜாயின் பண்ணிப்பாங்க. இவங்க 2 பேரும் அவங்களோட வெட்டிங்கை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சார்ல்ஸ் டான்ஸ்ல இருக்கார் இல்லையா, மிஸ்டர் ராம்சேவுடைய ஸ்டூடெண்ட். அவர் ஒரு மேல் சாவனிஸ்ட் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம். அவர் லில்லியை பார்த்து விமன் கான் ரைட், விமன் கான் பெயிண்ட் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக சொல்லிடுறாரு. பெண்களால் எதுவுமே பண்ண முடியாது, அவங்களால எழுத முடியாது, அவங்களால பெயிண்ட் பண்ண முடியாது, ஆண்களால் மட்டும்தான் அதெல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு. இதை கேட்டு லில்லி ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. அப்புறம் அந்த பார்ட்டியில் அகஸ்டஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு ரைட்டர். அவருக்கு ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுற பழக்கம் இருக்கும். அவர் செகண்ட் கப் ஆஃப் சூப் கேட்கும் போது மிஸ்டர் ராம்சே ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணிடுவார். அதனால அங்கே கொஞ்சம் டென்ஷன் கிரியேட் ஆகும். பட் எண்ட் ஆஃப் த டே அங்கே இருக்க பீப்புள் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி சிரிச்சு கதை பேசி எல்லாரும் சமாதானமா இப்படிதான் சந்தோஷமா அந்த பார்ட்டி முடியும். இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சே 2 பேரும் உங்க ரூம்ல இருப்பாங்க. மிஸ்டர் ராம்சே ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாரு. அவர் எல்லாத்துக்குமே இன்செக்யூர்டா தான் ஃபீல் பண்ணுவாரு, இன்க்ளூடிங் தேர் ரிலேஷன்ஷிப். அதுலயும் ரொம்ப இன்செக்யூர்டா தான் ஃபீல் பண்ணுவாரு. அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் எப்பவுமே ஓப்பனா சொல்லிட்டே இருக்கணும்னு நினைப்பாரு. ஐ லவ் யூ, ஐ வில் பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும்னு நினைப்பாரு. பட் ஒய்ஃப் ரொம்ப ஓப்பனா சொல்ற டைப் கிடையாது. அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நீங்க காலையில சொன்னீங்கல்ல கிளைமேட் சரி இருக்காது, லைட் ஹவுஸ் போக முடியாதுன்னு, அது கரெக்ட் தான் அப்படின்னு அவர் சொன்னதை அக்னாலேஜ் பண்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ இதுல இருந்து அவர் புரிஞ்சுக்குவாரு, இட்ஸ் ஹர் வே ஆஃப் டெல்லிங் தட் ஷீ லவ்ஸ் ஹிம் அப்படின்றது. அப்படியே நைட் ஆகுது. இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த ஃபேமிலி கடைசி வரையும் லைட் ஹவுஸ்க்கு போகாமலேயே அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. பார்ட் 2 டைம் பாசஸ். பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் நடுவில் பெரிய டைம் கேப் இருக்கு. 10 இயர்ஸ் ஆயிடுது. அதுக்குள்ள வேர்ல்ட் வார் 1 நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. என்னென்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். மிஸ்ஸஸ் ராம்சே இருந்தாங்க இல்லையா, அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனா இருப்பாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சேக்கு 8 பசங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதுல 2 பேர் இறந்து போயிருப்பாங்க. ப்ரூ அப்படிங்கிறவங்க சைல்டு பர்த், ரொம்ப கிரிட்டிக்கல் சைல்டு பர்த்ல இறந்து போயிருப்பாங்க. ஆண்ட்ரூ அப்படிங்கிறவரு வார்ல இறந்து போயிட்டு இருப்பாரு. லில்லி பிரிஸ்கோ அந்த பெயிண்டிங்கை முடிக்காம அப்படியே வச்சிருப்பாங்க. அண்ட் இன்னும் ஸ்பென்சரா தான் இருப்பாங்க. வில்லியம்ஸ் கூட நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க. பால் அண்ட் மின்டாக்கு மேரேஜ் ஆகியிருக்கும். பட் அந்த மேரேஜ் ஃபெயில் ஆயிருக்கும். 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸா யாரும் வெக்கேஷனுக்கு போல. ஐ லவ் ஸ்கைல இருந்த அவங்களுடைய வீடு ரொம்ப பாழடைஞ்ச நிலைமையில இருக்கு. குப்பை கிடங்கா இருக்கு, வீட்ஸ் எல்லாம் முளைச்சிருக்கு, ஸ்பைடர் வெப் எல்லாம் இருக்கு. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ அந்த வீட்டுக்கு போலான்னு டிசைட் பண்றாங்க ராம்சே ஃபேமிலி. மிஸ்ஸஸ் மேக்னாப் அப்படிங்கிற ஒரு எல்டர்லி உமன் தான் அந்த வீட்டை கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி இவங்களுக்காக கிளீனா வைக்கிறாங்க. மிஸ்டர் ராம்சே எப்பவுமே புலம்பிட்டே இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவருக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்தது. ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி. அப்போல்லாம் அவருக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருந்தது அவங்களுடைய ஒய்ஃப் தான். பட் இப்போ அவங்க இல்லாம அவரும் ரொம்ப உடஞ்சு போய் ரொம்ப கவலையில இருப்பாரு. பார்ட் 3 த லைட் ஹவுஸ். இப்போ ராம்சே அண்ட் அவங்க கூட இருக்க பசங்க இந்த ஐலாண்டுக்கு வெக்கேஷனுக்காக வராங்க. ராம்சே, கேம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு, ஜேம்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு 6 வயசு பையனா இப்போ பெரியவனாகி 3 பேர் மட்டும் வராங்க. 2 பேர் இறந்து போயிட்டாங்க 8 பசங்கள்ல. மற்ற பசங்களை பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜேம்ஸ் அந்த லைட் ஹவுஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அப்பா அவங்க அப்பா கூட்டிட்டு போயிருக்க மாட்டாரு. பட் இப்போ அவங்களுக்கு போகணும்னு விருப்பம் இல்லை. பட் அவங்க அப்பா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. ஒரு போட்ல தான் போறாங்க. ஜேம்ஸ் வந்துட்டு ரொம்ப சைலண்டா, 2 பேருக்குமே கோவம். கேம் அண்ட் ஜேம்ஸ் 2 பேரும் ரொம்ப கோவமா எதுவுமே பேசிக்காம அமைதியா போட்ல வராங்க. இப்போ ஜேம்ஸ் செயிலர் கிட்ட இருந்து வாங்கி போட்டை அவனே செயில் பண்ணிட்டு போறான். ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அப்பா வந்து அவனை ப்ரைஸ் பண்றாரு. பரவாயில்லையே, நல்லா செயில் பண்றியே அப்படின்னு. உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மனசுல வருது. பரவாயில்ல, அப்பா நம்மளெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் பண்றாரே அப்படின்னு. உடனே அவங்க அப்பா குறிச்சதான அந்த ஆட்டிடியூட், அந்த பெர்ஸ்பெக்டிவ் அவனுடைய மனசுல மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்த கேமுக்கும் அவங்க அப்பா மேல இருந்த கோவம், அவர் மேல இருந்த ஆட்டிடியூடும் மாற ஆரம்பிக்குது. இப்ப ராம்சேயுடைய பசங்க அவர் மேல இருந்த கசப்பெல்லாம் மறந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட பாசம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அஃபெக்ஷன் அவர் மேல வருது. அதே சமயம் வீட்டுல லில்லி பிரிஸ்கோ அந்த பெயிண்டிங்கை இன்கம்ப்ளீட்டா விட்டுருப்பாங்க இல்லையா, அதை கம்ப்ளீட் பண்ணலான்னு எடுத்து அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது.
அவங்களோட விஷன் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீல் பண்றாங்க. அங்க ராம்சேயோடைய ஃபேமிலி லைட் ஹவுஸ் ரீச் பண்றாங்க. இங்க லில்லி அவங்களுடைய பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்றாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் லாஸ் எல்லாத்தையும் தாண்டி ரெசல்யூஷன் அண்ட் ஹார்மனியை சிம்பலைஸ் பண்ற விதமா இந்த நாவலை முடிச்சிருக்காங்க வர்ஜினியா வுல்ஃப். இந்த நாவலுடைய தீம்ஸ் டைம் பாசஸ், ஃபேமிலி பாண்ட், மென் அண்ட் உமன் ரோல், ஹார்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி, சர்ச் ஃபார் லைஃப்ஸ் மீனிங், இதெல்லாம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த இந்த டாபிக்ல வீடியோ போலான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.